பூமியில் சில இடங்கள் வேறு ஒரு கிரகத்தைப் போல தோன்றுகின்றன. அங்கு வாழும் விலங்குகள், மரங்கள், பறவைகள், பூச்சிகள், இயற்கை அமைப்புகள் அனைத்தும் உலகின் மற்ற பகுதியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களில் மிகவும் பிரபலமானது மடகாஸ்கர் தீவு. இது ஒரு தீவு மட்டுமல்ல, கோடிக்கணக்கான ஆண்டுகளாக தனிமையில் பரிணாம வளர்ச்சி அடைந்த உயிர்களின் பேரரசு. அதனால்தான் பல விஞ்ஞானிகள் இதை பூமியின் 8வது கண்டம் என்றும் உயிருள்ள பரிணாம ஆய்வகம் என்றும் அழைக்கிறார்கள். மடகாஸ்கர் ஆப்பிரிக்காவின் தென்கிழக்கு கடற்கரைக்கு அருகில் இந்திய பெருங்கடலில் அமைந்திருக்கிறது. சுமார் 5,87,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இது உலகின் 4வது மிகப்பெரிய தீவு. இதன் நீளம் வடக்கிலிருந்து தெற்காக சுமார் 1600 கிலோமீட்டரும், அகலம் சில இடங்களில் 570 கிலோமீட்டரையும் தாண்டுகிறது. சுமார் 16.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு மடகாஸ்கர் ஆப்பிரிக்காவிலே இருந்து பிரிந்து தனியாக நகர துவங்கியது. பின்பு சுமார் 8.8 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய துணைக்கண்டத்திலிருந்தும் பிரிந்தது. அதன் பிறகு பல கோடி ஆண்டுகள் இந்த தீவு உலகிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டது. அந்த நீண்ட தனிமையே இங்குள்ள உயிரினங்களை வேறு எங்கும் இல்லாத வகையில் மாற்றியிருக்கின்றன. இன்று மடகாஸ்கரில் வாழும் உயிரினங்களில் சுமார் 90 விழுக்காட்டிற்கும் அதிகமானவை உலகின் வேறு எந்த இடத்திலும் இயற்கையாக காணப்படுவதில்லை. இதையே விஞ்ஞானிகள் என்டெமிக் இனங்கள் என்றும் அழைக்கிறார்கள். மடகாஸ்கரை பற்றி பேசும்போது முதலில் நினைவுக்கு வருவது லெமூர்கள். உலகில் உள்ள அனைத்து லெமூர் இனங்களும் இயற்கையாக வாழும் ஒரே இடம் இதுதான். 100க்கும் மேற்பட்ட லெமூர் இனங்கள் இங்கு வாழ்கிறார்கள். லெமூர்களில் சில பூனை அளவிலும் இருக்கும், சில அணில் அளவிலும் இருக்கும். வளையவால் லெமூர், இந்திரி, சிபாக்கா போன்ற ஒவ்வொரு இனமும் தனித்துவமான வாழ்க்கை முறையை கொண்டிருக்கிறார்கள். சிபாக்கா லெமூர் தரையில் நடக்கும் விதம் உலகையே ஆச்சரியப்படுத்துகிறது. 2 கால்களில் பக்கவாடாக தாவி தாவி நகரும் இந்த விலங்கு நடனமாடுவது போல தோன்றும். மரங்களுக்கு இடையில் 10 மீட்டருக்கும் அதிக தூரம் தாவும் திறனும் இதற்கு இருக்கிறது. அதை போல மடகாஸ்கர் பச்சோந்திகளின் சொர்க்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. உலகில் உள்ள பச்சோந்தி இனங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை இங்குதான் வாழ்கிறார்கள். உலகின் மிகச்சிறிய பச்சோந்தியான புரூகெசியா நானா கூட மடகாஸ்கரில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மனித விரல் நகத்தை விட சிறியதாக இருக்கும். இங்கிருக்கக்கூடிய மரங்களும் கூட அதே அளவு வியப்பை ஏற்படுத்தக்கூடியது. குறிப்பாக பவோபாப் மரங்கள் உலக புகழ் பெற்றவை. அவற்றின் தடுத்த தண்டு ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடியது. சில பவோபாப் மரங்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக உயிருடன் இருக்கிறார்கள். பவோபாப் அவென்யூ எனப்படும் சாலை மடகாஸ்கரின் மிகவும் புகழ்பெற்ற இயற்கை காட்சிகளில் ஒன்றாகவும் இருக்கிறது. அதை போல மடகாஸ்கரில் மழைக்காடுகள், உலர்ந்த இலையுதிர் காடுகள், முச்செடி காடுகள், சதுப்பு நிலங்கள், உயரமான மலைப்பகுதிகள் என பலவிதமான சூழியல் அமைப்புகளும் உள்ளன. ஒவ்வொரு பகுதியிலும் வேறுபட்ட உயிரினங்கள் வாழ்கிறார்கள். ஒரே தீவுக்குள் இவ்வளவு பன்முக உயிரியல் அமைப்புகள் இருப்பது மிகவும் அரிதான ஒன்றே. பறவைகளும் கூட மடகாஸ்கரின் மற்றொரு சிறப்பாகவும் இருக்கிறார்கள். 100கணக்கான பறவை இனங்கள் இங்கு வாழ்கின்றன. அவற்றில் பல உலகின் வேறு எங்கும் காணப்படுவதில்லை. அதை போல பல வகையான தவளைகள், பாம்புகள், பூச்சிகள் மற்றும் வண்ணத்து பூச்சிகளும் இந்த தீவின் தனித்துவமான பரிணாம வளர்ச்சியை வெளிப்படுத்துகின்றன. மடகாஸ்கரின் கடலோர பகுதிகளும் மிகுந்த உயிரியல் செழுமை கொண்டவை. பவளப்பாறைகள், கடல் ஆமைகள், டால்பின்கள், ஹம்பேக் திமிங்கலங்கள், பலவிதமான வெப்பமண்டல மீன்கள் ஆகியவை இங்கு வாழ்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சில திமிங்கலங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து மடகாஸ்கர் கடலோரத்தை அடைகிறார்கள். ஆக மொத்தத்தில் மனிதர்கள் இந்த தீவிற்கு மிகவும் தாமதமாகத்தான் வந்தார்கள். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான் முதல் குடியேற்றங்கள் உருவாகின. ஆச்சரியமாக மடகாஸ்கர் மக்களின் மரபணுக்களில் ஆப்பிரிக்க மற்றும் தென்கிழக்கு ஆசிய மக்களின் கலப்பும் காணப்படுகிறது. இதனால் இந்த தீவின் கலாச்சாரமும் உலகில் தனித்துவமானதாகவும் உருவாகி இருக்கிறது. ஆனால் மடகாஸ்கரின் இயற்கை இன்று மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கின்றன.
காடுகள் வேகமாக அழிக்கப்படுகின்றன. விவசாயம், மரவெட்டுதல், சட்டவிரோத வேட்டை மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை பல அரிய உயிரினங்களின் வாழ்விடங்களை சுருக்கி வருகின்றன. சில லெமூர் இனங்கள் ஏற்கனவே மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளை தடுக்க தேசிய பூங்காக்கள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. உலகம் முழுவதிலும் இருந்து உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள், பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் விஞ்ஞானிகள் இணைந்து மடகாஸ்கரின் அரிய உயிரினங்களை பாதுகாக்க முயற்சி செய்தும் வருகிறார்கள். மடகாஸ்கரில் இன்னும் புதிய உயிரினங்கள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் புதிய தவளைகள், பச்சோந்திகள், பூச்சிகள், தாவரங்கள் மற்றும் சிறிய பாலூட்டிகள் விஞ்ஞானிகளால் பதிவு செய்யப்படுகின்றன. இதனால் இந்த தீவு இன்னும் முழுமையாக அறியப்படாத இயற்கை ஆய்வகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. மடகாஸ்கர் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறது. ஒரு பகுதி பல கோடி ஆண்டுகள் தனிமையில் இருந்தால் இயற்கை எவ்வளவு வித்தியாசமான உயிரினங்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த தீவு நிரூபிக்கிறது. பரிணாம வளர்ச்சி என்பது புத்தகத்தில் படிக்கும் ஒரு கோட்பாடு மட்டுமல்ல, கண்முன்னே உயிருடன் வாழும் உலகம் என்பதற்கான மிகப்பெரிய சான்று மடகாஸ்கர். அதனால்தான் மடகாஸ்கர் ஒரு சாதாரண தீவு அல்ல, அது காலத்தால் பாதுகாக்கப்பட்ட உயிரியல் பொக்கிஷம். பூமியின் மற்ற பகுதிகளில் இல்லாத ஆயிரக்கணக்கான உயிரினங்களின் இல்லமாகவும் இருக்கிறது. அறிவியலுக்கு இன்னும் பதில் கிடைக்காத பல கேள்விகளின் திறவுகோலாகவும் மடகாஸ்கர் இருந்து கொண்டிருக்கிறது. பூமியில் வேறு ஒரு உலகம் இருக்கின்றதா என்று யாராவது கேட்டால் அதன் பதில் விண்வெளியில் இல்லை, இந்திய பெருங்கடலில் அமைந்திருக்கக்கூடிய மடகாஸ்கர் தீவிலேயே இருக்கிறது என்று கூறலாம்.